இந்தியாவை மட்டும் இனிமேல் தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவத்தையும் இந்தியாவுக்காக இறங்கி அடிச்சிருக்காங்க நண்பர்களே. அப்படி என்ன நடந்துருச்சு அப்படிங்கிற தகவலையும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா திடீரென போர் அறிவிச்சிருக்காங்க. அதுவும் அமைதியா இருந்த ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு வம்புக்கும் போகாம இருந்தாங்களே, ஏன் இப்படி அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஆனா இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமான போர் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா உச்சக்கட்ட பதற்றம் நண்பர்களே. பற்றி எரியுது பாகிஸ்தான் அப்படின்னே தான் சொல்லணும். முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இப்போ அது நடந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயம் பாகிஸ்தான்ல இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிசம்பர் 4, 5 அப்படின்னு 2 நாள் சுற்றுப்பயணமாக நம்முடைய நாட்டுக்கு வருகை தர இருக்கிறாரு. யுக்ரைன் போர் மற்றும் பாகிஸ்தானுடனான போருக்கு அப்புறம் முதல் முறையாக அவர் நம்ம நாட்டுக்கு வருகை தர இருக்கும் நிலையில முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் பின்னணி குறித்த தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம் நாட்டுடைய நெருங்கிய நட்பு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரஷ்யா தான். இப்பேற்பட்ட சூழலில் தான் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக இது வர்றாரு. டிசம்பர் 4ஆம் தேதி இந்தியா வரும் புட்டின் அவர்கள் டிசம்பர் 5ஆம் தேதி மீண்டும் புறப்பட்டு செல்ல இருக்கிறாரு. இந்தியா வரும் விளாடிமிர் புட்டினை நம்முடைய நாட்டுடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு அவர்கள் டெல்லியில ராஷ்டிரிய பவன்ல விருந்து வழங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறமா டெல்லியில இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான 23வது உச்சி மாநாடு நடைபெற இருக்கு. இதில் பிரதமர் மோடி அவர்கள் விளாடிமிர் புட்டின் ஆகியோர் பங்கேற்க இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரதமர் மோடி புட்டின் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது பற்றி பேசியிருக்காங்க. மேலும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாதுகாப்புத்துறை சார்ந்த பல்வேறு ஒப்பந்தங்களை மோடி புட்டின் ஆகியோர் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்பேற்பட்ட சூழலில் தான் தற்போது புதிய தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்தியாவுக்கு வராரு இல்லையா புட்டின் அவர்கள், அவர்கிட்ட கூடுதலாக S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து நம்முடைய நாடு மொத்தம் 5 S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை வாங்க ஒப்பந்தம் செஞ்சாங்க. 2018ஆம் ஆண்டுல 5.4 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்புல 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. இதுல 3 S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யா டெலிவரி செஞ்சுட்டாங்க. இந்த அமைப்புகளை பயன்படுத்தி தான் சமீபத்திய மோதலின் போது பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு நம் நாட்டுடைய சுதர்சன சக்கரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது 600 கிலோமீட்டர் தொலைவில் வரும் போர் விமானங்கள், ட்ரோன்களை கண்டுபிடிச்சு துல்லியமாக வான்லேயே அளிக்கும். S-400 அமைப்பிலிருந்து விரைந்து செல்லும் ஏவுகணை எதிரி நாடுகளுடைய போர் விமானம், ட்ரோன்களை வான்லே இடைமறித்து அளிக்கும். கடந்த மே மாதம் பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள், ட்ரோன்கள் இப்படி தான் வீழ்த்தப்பட்டுச்சு. இன்னும் 2 S-400 அமைப்பு பெண்டிங்ல இருக்கு. யுக்ரைனுடனான போரின் காரணமாக இன்னும் அதை ரஷ்யா நமக்கு டெலிவரி செய்யல. அடுத்த நவம்பர் மாதத்துக்குள்ள இதை வழங்குவதாக ரஷ்யா உறுதி கொடுத்திருக்காங்க. இப்பேற்பட்ட சூழலில் தான் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சந்திப்பின் போது கூடுதலாக 5 S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வாங்குவது பற்றி பேசியிருப்பதாக சொல்லப்படுது. 10,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் S-400 வான்வெளி ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை வாங்க இந்தியா திட்டமிட்டு இருக்காங்க. இதற்கு நம்முடைய மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அதாவது 120 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் மற்றும் 380 கிலோமீட்டர் தொலைவில் வான்ல எதிரி ட்ரோன்களை இடைமறித்து தாக்கும் திறன் கொண்ட S-400 ஏவுகணை அமைப்புகளை இந்தியா வாங்க விரும்புறாங்க. இது பத்தி விளாடிமிர் புட்டினுடன் மோடி அவர்கள் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது தீர்ந்து போன ஏவுகணை இருப்புகளை நிரப்புவதையும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு பிரதமர் மோடி அவர்கள் இந்த டீலை பேச இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த டீல் மட்டும் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா நம் நாட்டுடைய பாதுகாப்பு இன்னும் பலமாகும். அதனால இனி இந்தியாவை மட்டும் தொட்டு பாருங்க அப்படின்னு புட்டின் அவர்களும் மோடி அவர்களும் ஒரு தரமான சம்பவத்தை செய்ய போறாங்க அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால டிசம்பர் 4, 5 தேதியில பாகிஸ்தானுக்கு அடிவயிற்றை கலக்கும் விதமாக இந்தியா ஒரு சம்பவத்தை செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாட்களுக்காக நாமளும் காத்துட்டு இருக்கிறோம். அன்றைய தினம் என்ன நடக்குது, ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினுக்கும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை பற்றி செய்திகள் வெளியான உடனேயே உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்கிறேன் நண்பர்களே. இதே போல அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா உலகிலேயே மிகவும் அமைதியான, பெருசா போர்கள், சண்டைகள் பக்கமே போகாத நாடு ஒன்று இப்போது திடீரென போர் அறிவிச்சிருக்கு. இருந்தாலும் உலக நாடுகள் இப்போது நடத்தும் போர்கள்ல இருந்து இது மொத்தமாக வேறாக இருக்கு. அது எந்த நாடு, யாருக்கு எதிராக இந்த போரை அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உலகிலேயே மிகவும் அமைதியான நாடுகள்ல ஒன்று எதுனா நியூசிலாந்து தான். ஆஸ்திரேலியாவுக்கு மேலே அமைஞ்சிருக்கும் இந்த குட்டி தீவு நாடு எப்போதும் அமைதிக்கு பெயர் போனது. பெருசா எந்த ஒரு நாட்டு கூடயும் போரிட்டதில்லை. இந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையை சுமார் 50 லட்சம் தான்.
எப்போதும் அமைதியை விரும்பும் நாடாக நியூசிலாந்து வந்து இருந்துட்டு வருது. இப்பேற்பட்ட நியூசிலாந்து தான் இப்போது ஒரு போர் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இது எந்த ஒரு நாட்டின் மீதும் இல்லை, மாறாக ஒரு விலங்கின் மீது போர் அறிவிச்சிருக்காங்க. எது விலங்கின் மீது போரா? இது என்ன வினோதமாக இருக்கே அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இதுக்கான பதிலை பார்க்கலாம் வாங்க. நியூசிலாந்து நாட்டில் ஃபெரல் கேட்ஸ் அப்படிங்கிற காட்டுப்பூனைகளுடைய எண்ணிக்கை வந்து அளவுக்கு அதிகமாக போய்விட்டதாக சொல்லப்படுது. இந்த காட்டுப்பூனைகள் அங்குள்ள உள்ளூர் தனித்துவமான வனவிலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுது. இதனால் அந்த உள்ளூர் வனவிலங்குகளுடைய எண்ணிக்கை வேகமாக குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வனவிலங்குகளை பாதுகாக்கவே நியூசிலாந்து வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுக்காக 2050ஆம் ஆண்டுக்குள்ள நாட்டில் இருக்கும் அனைத்து காட்டுப்பூனைகளையும் ஒழிக்க நியூசிலாந்து வந்து திட்டமிட்டிருக்காங்க. காட்டுப்பூனைகளை கொடூரமான கொலைக்காரர்கள் அப்படின்னு சொன்ன அந்த நாட்டுடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் டாமா பொட்டாக்கா அவர்கள் நியூசிலாந்துடைய உள்ளூர் வனவிலங்குகளை அளிக்கும் அந்நிய விலங்குகளை ஒழிப்பதே இதன் நோக்கமாகும். 2016 முதல் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக காட்டுப்பூனைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவை வந்து மனிதர்கள் பக்கத்தில் கூட வராது, வேட்டையாடி மட்டும்தான் உயிர் வாழும். உலகில் மற்ற பகுதிகளில் இல்லாத பல தனித்துவமான உயிரினங்கள் நியூசிலாந்தில் இருக்கும் சூழலில் அதை பாதுகாக்க காட்டுப்பூனைகளுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்துவது அவசியமாகுது. ராகியுரா, ஸ்டீவர்ட் தீவில் இருக்கும் தெற்கு டோட்டரல் போன்ற உள்ளூர் பறவை இனங்கள் காட்டுப்பூனைகளால் அழிவின் விளிம்பில் வந்து இருக்கு. நியூசிலாந்துடைய காடுகளையும் நகரங்களையும் சுமார் 25 லட்சத்துக்கும் அதிகமான காட்டுப்பூனைகள் வாழுது. இவை 1 மீட்டர் நீளமும் 7 கிலோ எடை வரையும் வளரக்கூடியவை. இவை தான் உள்ளூர் நியூசிலாந்து விலங்குகளை முழுமையாக அளிக்கிறதா சொல்கிறாங்க. இது தொடர்பாக நியூசிலாந்துடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நியூசிலாந்து முழுவதும் விவசாய நிலங்கள் முதல் காடுகள் வரைக்கும் காட்டுப்பூனைகள் அதிகமாக இருக்கு. அவை உள்ளூர் பறவைகள், வௌவால்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கு. மேலும் ஆபத்தான நோய்களையும் பரப்புது. இதனால ஏற்படும் இழப்பு வந்து அதிகம். அதே நேரம் இதுல வீட்டில் வளர்க்கப்படும் பூனைகளுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் ரசாயனம் கலந்த விஷத்தை கொடுத்து காட்டுப்பூனைகளை கொல்ல நியூசிலாந்து அரசு திட்டமிட்டிருக்காங்க. இருந்தாலும் இதனால் மற்ற விலங்குகளும் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்த திட்டம் வந்து சர்ச்சையாயிருக்கு. அதே நேரம் இது இறுதியான திட்டம் இல்லை அப்படின்னும் இப்போதுதான் சோதனைகள் தொடங்கியிருப்பதாக நியூசிலாந்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 2026 மார்ச் மாதத்துக்குள்ள இது குறித்த விரிவான திட்டத்தை நியூசிலாந்து வந்து வெளியிடும் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் நாட்டுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் சிறையிலேயே உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வந்து பரவிட்டு வருது நண்பர்களே. 2 தினங்களுக்கு முன்னாடியிலேருந்து இந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில தான் அவருடைய பழைய வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது இணையத்தில். அதாவது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய உயிருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் இருக்கார் இல்லையா, அவர் தான் பொறுப்பு அப்படின்னு இம்ரான்கான் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இந்த வீடியோ தான் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் ஊழல் வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கிடையில தான் அவர் சிறையிலேயே உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாயிருக்கு. சிறையில் வச்சு அவர் கொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதனால் பாகிஸ்தானில் ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. பிரதமர் பதவியை இழந்து ஓராண்டு கழித்து 2024 பிரிட்டன் செய்தி நிறுவனமான தி டெலிகிராப் நிறுவனத்துக்கு இம்ரான்கான் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீர் தலைமையிலான பாகிஸ்தான் ராணுவத்தை நேரடியாக குற்றம் சாட்டினார். தன்னுடைய கட்சியை அளிக்க அனைத்து தந்திரங்களையும் முனீர் அவர்கள் பயன்படுத்துவதாக இம்ரான்கான் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா முனீர் தான் பொறுப்பு அப்படின்னும் அடிமைத்தனத்தை விட மரணத்தை விரும்புவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். இது தொடர்பாக மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாகிஸ்தான் ராணுவம் எனக்கு எதிராக எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. இப்போது அவங்க செய்யக்கூடியது என்னை கொலை செய்வது மட்டும்தான். எனக்கோ என் மனைவிக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா ஜெனரல் அசீம் முனீர் தான் முழு பொறுப்பு. இதை நான் பகிரங்கமாகவே தெரிவிச்சிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பயம் இல்லை, அடிமைத்தனத்தை விட மரணத்தையே நான் விரும்புவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இஸ்லாமாபாத் சிறையில் அடைக்கப்பட்ட இம்ரான்கான் அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தகவல் பரவிய நிலையில அவருடைய இந்த பழைய பேட்டி இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதற்கிடையில தான் இம்ரான்கான் அவர்களுடைய மகன் காசிம் கான் தன்னுடைய தந்தையை விடுவிக்க கோரி கடிதம் எழுதியிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, கடந்த 6 வாரங்களாக இம்ரான்கானை முழு தனிமை சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தபோதும் அவருடைய சகோதரிகளை கூட சந்திக்க அனுமதிக்கல. செல்போன் அழைப்புகள், மீட்டிங் அப்படின்னு எதுக்கும் அனுமதி தரல. அவருடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு செய்தியும் இல்லை. என்னுடைய சகோதரனும் நானும் எந்த வகையிலையும் எங்கள் தந்தையை தொடர்பு கொள்ள முடியல. எந்த ஒரு சட்டத்தையும் மதிக்காமல் இம்ரான்கானை சிறையில் அடைச்சிருக்காங்க. திட்டமிட்ட எனது தந்தையின் உடல்நிலை குறித்த தகவலை சொல்லாம மறைச்சிட்டு வர்றாங்க. என்னுடைய தந்தையை இது போல நடத்தும் பாகிஸ்தான் அரசு நிச்சயம் பதில் சொல்லியே தீர வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி தனிமை சிறையிலிருந்து தந்தையை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாரு. மேலும் தன்னுடைய தந்தை உயிருடன் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சர்வதேச அமைப்புகள் இந்த விவகாரத்தில் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 1000 தான் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல்கள், சண்டைகள் இருந்தாலும் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமரான இம்ரான்கான் அவர்கள் வந்து இந்தியா மேல கொஞ்சம் பாசம் வச்சிருந்தாரு. இந்தியாவை பார்த்து
அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு இந்தியாவை பாருங்க, பிரதமர் மோடியை பாருங்க, அவரை போல ஒரு நாட்டு பிரதமர் நம்முடைய நாட்டுக்கும் தேவை அப்படின்னு சொல்லிலாம் நம்முடைய நாட்டை புகழ்ந்து பேசியிருந்தாரு. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இப்படி ஒரு கதி நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் இது பற்றிய முழு தகவல் வெளியான உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றோம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.